வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா, வீட்டுக்கு ஒருவர் விவசாயம் செய்வோம். விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காருங்க. ஏங்க விவசாயம் அவ்வளோ முக்கியமான விஷயங்களா? ஆமாங்க. ஒரு தனி மனுஷனோட அடிப்படை தேவை அப்படின்னா உணவு, உடை, உறைவிடம் இந்த 3 தாங்க. நல்ல வீடு இல்ல அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் நம்ம வாடகை வீட்லயே வச்சுட்டு போயிரலாம். டெய்லி புது ட்ரெஸ் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. கந்தலானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம உடை உடுத்துற விஷயத்துல தூய்மையான முறையில உடுத்தியிருந்தா மட்டுமே போதும். ஆனா உணவு விஷயத்துல அப்படி இல்லைங்க. போன வாரம் சமைச்ச சாப்பாட இந்த வாரம் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்து பரிமாற முடியாது நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு. நல்ல உணவு தான் தேவை. சரிங்களா? உணவு அப்படிங்கிற இடத்துல மட்டும் தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சரீரம் நல்லபடியா இயங்கணும் அப்படின்னா நல்ல உணவ குடுக்கணும். நல்ல உணவுக்கு நல்ல காய்கறிகள நம்ம நம்மளே விளைவிக்கிறோம் அப்படின்னா, அது சிறப்பான முறையில இருக்கும். ஏன்னா நான் ஒரு கண்ணுக்கு வெண்ணெயும், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் நான் வச்சுக்கவே மாட்டேன். நான் ஒரு பொருள உற்பத்தி பண்றேன் அப்படின்னா, அந்த உற்பத்தி பண்ற பொருள்ல தரம் எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். அதனால என்னோட பொருள் நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிற போது அந்த நல்ல பொருளை சாப்பிடுறேங்கிற மனநிறைவோடு நான் சாப்பிடுவேன். அந்த மனநிறைவு என்னோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும். அதன் மூலமா என்னோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே தெளிவா இருக்கும். அப்படி இருந்தா என்ன ஆகுங்க? நம்மளோட முன்னேற்றம் 2 மடங்கு வேகமா இருக்கும். அதுதாங்க நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அது ஒரு பெரிய பயன். அப்படி நடக்கிறதுனால நம்மளோட பொருளாதாரம் மேம்படுங்க. அது மட்டும் இல்லைங்க. நம்ம உற்பத்தி பண்ண பொருள அடுத்தவங்களுக்கு விக்கல. நம்ம உற்பத்தி பண்ண பொருள நம்மளே சாப்பிடுறனால, உற்பத்தி ஆன விலைக்கு நம்ம ஒரு பொருள சாப்பிடுறோம் அப்படிங்கிறபோது, அந்த இடத்துல ஒரு பொருளாதாரத்துல சிக்கனம் அப்படிங்கிறது வர்றது மட்டும் இல்லாம, சேமிப்பு அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம இதுல குறிப்பிடணுங்க. சரி, இப்படி செய்யறதுனால நான் ஆரோக்கியமா இருக்கேன். பொருளாதாரத்துல சிக்கனமா இருக்கேன். உற்பத்தி விலைக்கு பொருட்கள நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இன்னும் அதிக பலன் கிடைக்குங்க. ஏன்னா நம்ம வீட்ல தேவைக்கு அதிகமா விளைவிக்கிற காய்கறிகள பக்கத்தால இருக்கிறவங்களுக்கு குடுத்து உதவுறதன் மூலமா, அவங்க வீட்ல இதே மாரி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட ஆரோக்கியம் மேம்படும். அவங்க வீட்ல அதிகமா இருக்கிற காய்கறிகள் நம்மளுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த பண்டமாற்று முறையில அக்கம் பக்கத்துல இருக்கிற உறவுகளோட நம்ம பின்னி பிணைஞ்சு இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு ஒற்றுமை உணர்வோட நம்ம எல்லாரும் இருப்போம். இதனால என்ன நடக்கும்? எல்லாருமே நல்ல காய்கறிகள நமக்குள்ளேயே நாம உருவாக்கி சாப்பிட்றோங்கிற போது, நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமைப்பாடு மட்டும் இல்லாம, ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒற்றுமையா நம்ம இருப்போம். சரிங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க சொல்றது. இத எப்படி நாங்க செய்யறதுங்க? எங்ககிட்ட தான் காடு, தோட்டம், வீடு, எனக்கு சொந்தமான நிலம் இல்லைங்களே! மண் இல்லையே! மண் நிலத்துல தானே பயிரிட முடியும். அப்படின்னு நீங்க சொல்ல வர்றதெல்லாம் புரியுது. நீங்க அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்துக்கு போனீங்க அப்படின்னா, எனக்கு சொந்தமான இடம் இல்லைனாலும் பரவால்ல. மொட்டை மாடியில கூட நம்ம விவசாயம் பண்ணலாம். நம்மளுக்கு விவசாயம் பண்றதுக்கு மனசு இருந்தா போதும். 1 சதுரடி நிலம் இருந்தா கூட போதுங்க. சூரிய ஒளி படுற மார, அந்த இடத்துல பேக்ல சில தானிய வகைகள, கீரை வகைகள நம்ம பயிரிட்டு, நம்ம வீட்டுக்கு தேவையானத கொஞ்சமா, கொஞ்சமா நம்ம பயிரிட்டு நம்ம பயன்படுத்தலாங்க. இப்படி பயிரிட்டு இருக்கிறதுக்காக, அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்த போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிறந்த முறையில கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம வீட்டுக்கு ஒருவர் விவசாயம் மாறுவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நீங்க போகணும். அப்பதான் அத நம்ம செயல்படுத்த முடியும். இத செயல்படுத்துவதன் விளைவா நம்ம குடும்ப ஆரோக்கியம் மேம்படும். நம்ம அருகில் உள்ளவரோட அன்போட இருப்போம். நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் பாதுகாக்கப்படும். அப்படிங்கிறதுக்காக இத தயவு செய்து செய்யுங்க. இந்த விஷயத்த நம்ம செய்யறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இத ஒரு பாடமா வச்சு, இத அவங்களுக்கு வீட்டு தோட்டத்தோட மகத்துவத்த அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்கள செய்ய வைக்கிறதன் மூலமா, அவங்களுக்கு விவசாயம்னா என்ன? வீட்டுக்கு வீட்டு தோட்டம்னா என்ன? ஏன்னா வீட்டு தோட்டம்ங்கிற ஒரு முறை அழிஞ்சிருச்சு. 10, 20 வருஷங்களுக்கு முன்னால எங்க வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன தக்காளி, கீரைகள், அவரை இதெல்லாமே எங்க வீட்டு தோட்டத்துல நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா இப்போ எல்லாமே கான்கிரீட் காரை போட்டாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற போது நமக்கு வீட்டு தோட்டம்ங்கிற ஒரு அமைப்பு நம்ம அழிச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம மார்க்கெட் போக வேண்டியது, கடைகள அணுக வேண்டியது இருக்குது. அந்த நிலை மாறணும். நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறி வகைகள நம்ம வீட்டிலேயே உற்பத்தி பண்ணணும். நம்ம வீட்ல உற்பத்தி பண்ணுனத அக்கம் பக்கத்துக்கு கொடுக்கறதன் மூலமா உறவுகள் பலப்படும். இத நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு இத பாடமா வைக்கணும். சரிங்க. நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவரு பேரு என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்கள ஆதி முதல் ஃபவுண்டேஷன் மூலமா
நம்ம மக்களுக்கு கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். நன்றி.